கூட்டிட்டு வந்துட்டு டீச்சர் இல்லைன்னு சொன்னாங்க. ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பக்கத்தில் தீவு இருக்குது. அந்த தீவை சுற்றி பார்க்க இந்த வள்ளத்தில் கிளம்பியாச்சு. சும்மா ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வர மாதிரி ஒரு பிளானில் போய்கிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படி வர மாதிரி சரி பார்ப்போம். சொல்லி கேக்குறா என்ன? ஒன்று 2 3 இதில் ஐஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஐஸ் ஏற்றிக்கிட்டு. ஸோ அந்த தீவு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். அந்த தீவு தான் அது. அந்த தீவை தான் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் அந்த தீவு பேர் கடலுக்கு போகிற ஒருத்தவனுக்கு கூட தெரியலை. அந்த அளவுக்கு கடலுக்கு போய்க்கிருக்கு. சிங்கிள் தீவு ஒழுங்காக கேட்டியா இல்லையா? சிங்கிள் தீவு. அது சிங்கிள்ஸ்க்காக தீவு கட்டி போட்டிருக்காங்க. சிங்கிள் தீவு அந்த தீவை தான் பார்க்க போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன தான் நிறைய பேர் சும்மா வெளியே சும்மா வெளியே அவுட்டர் லைன். ஸோ இப்போ நம்ம சிங்கிள்ஸ் தீவுக்கு போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த தீவுக்கு நேராக போயிட்டு அதுக்கப்புறம் லாக்கை கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் அந்த பேர் சிங்கிள்ஸ் தான், சிங்கிள் தீவு தானே எனக்கு தெரியலை. இவங்க தான் சொல்கிறாங்க அதில் அப்படி போர்டு வச்சுருக்காங்க அந்த சிங்கிள் தீவுன்னு. அங்கே போய் பார்த்துட்டு என்ன போர்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட முடிஞ்சால் காட்டுறேன். அங்கே போய் கரை இறங்க முடிஞ்சா இறங்கலாம்னு சொல்கிறாங்க. இறங்கி பார்ப்போம். எதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு தெரியாது. காரணம் வந்தால் எல்லாத்துக்கும் காரணம் அவனை பிடிச்சிட்டு போயிருக்கு. ஸோ இப்போ தீவு பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு அந்த தீவு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 2-3 வத்தைங்க கிடக்கு. நம்ம போய் பக்கத்தில் பிடிக்க முடியாது. இவங்க ஆங்கர் எடுத்துகிட்டு வச்சு ஆங்கர் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆங்கர் எடுக்காமல் பக்கத்தில் போய் பிடிச்சோன்னா எல்லாம் நடந்துடும். ஸோ ஆங்கர் எடுக்க முடியாது. அதான் முடிஞ்சாலும் பக்கத்தில் போகிறோம். முடிஞ்சால் நான் அந்த போர்டை காட்ட ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே நான் பேசுகிறதுக்காண்டி 2 ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஸோ அதை ஆடியோ குவாலிட்டியாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருது. ஸோ அந்த தீவு வந்து குட்டி தீவு தான், ரொம்ப பெரிய தீவு கிடையாது. ஸோ எல்லாராலும் இந்த தீவுக்கு வர முடியாது. எங்களுக்கு டைனிங் கார்டு இருக்கனால நாங்கள் வந்துருக்கோம். எல்லாரும் வரணும், நான் தீவை பார்க்கணும். பக்கத்தில் தான் தீவு இருந்தால் சொல்லுங்கன்னா மணிமண்டபம், விவேகானந்த மண்டபம் அங்கே வந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க போட்டிங் கூட்டு போவாங்க. அங்கே ஹிஸ்டரிஸ்லேருந்தே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு 200 நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. எனக்கு கரெக்டாக தெரில. நான் அதை ஒரு நாள் லாக் பண்ணுறேன். போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது போங்க. அது ஒரு நாள் கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி காட்டிட்டு உங்களை தீவில் விட்டுருவாங்க. தீவு நல்லாயிருக்கும். எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு டீச்சர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆங்கர் வேற இல்லை. எங்கிட்டாவது போயிட்டு தண்ணியில் நினைக்கிறேன். டீசல் இருக்கா இல்லையா? டீசல் இருக்கா இல்லையா? தண்ணி வேற அடிக்குது. காற்று சரியான உரமாக இருக்குது. ரொம்ப காற்றோட இது சூப்பராக இருக்குது. டீசல் இருக்கா இல்லையாடா?
ஸோ இப்போ நம்ம அங்கே ட்ரை பண்ணோம்ல உள்ளே போக முடியல, ஃபுல்லாக கல்லாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போக முடியாமல் இது பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் பார்த்து போகிறாரே உள்ளே போக முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ அதனால் நம்ம கரையை போகிற மாதிரி இருந்தோம். கரை பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், அவ்வளோ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு இப்போ நான் போயிட்டு ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நான் ஓட்டினேன் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி. ரவுண்டு ஓட்டி பார்க்குறேன். இறங்கி குதிங்கடா, குதி. ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க? பிடிச்சிடுறா லியூக்ல போட்டு வந்து பிடிச்சிடுறா. அவனை தூக்க அவன் ஏன்டா கருவா நடக்க வேணாம் தானே சொன்னான். பண்ண தேவையில்லாத வேலைனால என் கையை பச்சை புள்ள கை இருந்துச்சு, இந்த கலர்ல ஆக்கி விட்டாங்க. ஈர போட்டு வாடா, ஸ்பீடு வீடா. அதான் அதான் சரியான டைட்டா இருக்கா. ட்ரை பண்ணியிருக்கேன், சுத்தமாக அது கூட டைட்டாக இருக்குது. ஆனால் சரியான டைட்டாக இருக்குது. மொத்த போர்ஸி நம்ம கையில் கொடுத்து வரைக்கிற மாதிரி இருக்குது. டேரக்டாக அட்டாச் பண்ணியிருக்காலும் வர சரியான டைட்டாக இருக்குது. நம்ம எனக்கு ஒரு 5-10 கிலோ கம்பு சிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ டைட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் தான். காற்று வரக்கு இன்னும் டைட்டாகும், ஸ்பீடு போடவும் இன்னும் டைட்டாகும். ரொம்ப கஷ்டம் தான் ஓட்டுறது தான். ஸோ இப்போ நாங்கள் கரையை போகிறோம், கரையை போயிட்டு நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக
வந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே வச்சு இவங்களை வச்சு சமாளிக்க முடியாது. நாங்கள் பக்கத்தில் போகலாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டே இவங்கள்ட்ட வந்து ஆங்கர் இருக்குல்ல, அதை எடுத்துருங்கடான்னு சொன்னோம். ஆங்கர் எடுத்துருவோம் சொல்லிட்டு கடைசியில் உள்ள அங்கே ஆங்கர் கையில் மேலே தூக்கி போட்டு ஆங்கர் எடுக்காமே வந்துட்டாங்க. இப்போ என்னடா தண்ணிக்குள்ள குச்சி விளாண்டு எடுத்துடுறாங்க. எங்களோட பட்டது போது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே போட்டு இருந்துச்சு, போட்டு இறக்கிட்டு போயிடுவாங்க காலையிலே வந்து அந்த போட்டுக்கல்லேருந்து போட்டுக்கல். டே போங்கடா, கரையை பிடிங்கடா, இப்படி கரையை பிடி. டே இதுலேயும் தண்ணியில் வாங்கிடாதீங்க, ரத்தக்காவை வாங்கிடு. இவங்க நம்ம காப்பாற்ற வாங்கினா வந்தா இவங்க நம்மளை காப்பாற்றுற மாதிரி. சி வாய் ரொம்ப வளருது. டே அப்போ வள்ளத்தில் போடலையா? அண்ணா பெரிய ஆளுன்னு சொன்ன மடக்க தெரியாத உனக்கு? மடக்கு எத்தனை பிள்ளைல மடக்கி இருப்பேன். உண்மையை சொல்றேன்னு கோவப்படுறான். பாருங்க, வந்த வேலையை முடிச்சுட்டு அவன் வாட்டில் கிளம்பி போயிட்டா. நீ எதுக்கு வந்த? தெரியாம கேட்குற, நீ எதுக்கு வந்த? டே எதுக்குடா வந்த? சாவுடா சத்தவர. எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோன்னு தெரியாம உள்ள வந்துட்டு போறோம்னா அது இவன் மட்டும்தான். எதிர்பார்க்காத நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போடலாம், போய் டிவியில் பிடிச்சிடலாம், டிவி பக்கத்தில் போயிடலாம். ஆனால் சரியான காற்று வரும், போகவே முடியல. ஆனால் போனால் ஃபன்னாக தான் இருந்துச்சு. தண்ணியிலலாம் விழுந்து சாப தெரிஞ்சு என் கையை உடச்சி. பட் பரவாயில்ல, நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.